ஐயோ வணக்கம் வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பாத்துட்டு இருக்குது சேம் அதே வீட்டுவார் மீடியா. போனா விக்கி தம்பா விஜய் தம்பா. ஏய் யாரா எனக்கு வீடியோ எடுத்துட்டேன், என்னடா உள்ள வரல? சாரி எனக்கு தெரியாது. எங்க போற? நான் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போறேனே. ஹாப்பி ஸ்ட்ரீட் போறியா? ஆமா. எங்க ஹாப்பி ஸ்ட்ரீட் நடக்குது? அங்கதான் உள்ள ஏதோ ஆடிட் எல்லாம் இருக்காங்களாமே, பாட்டெல்லாம். எதுக்கு இதெல்லாம்? நடுல வா. இது வந்து இப்ப வேலைச்சேரியில போன வாரம் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறாங்க, இன்னைக்கு செகண்ட் டைம். போன வாரம் ஊருக்கு போயிட்டேனே. ஏங்க இவங்க போன வாரம் வரலங்க, ஊருக்கு போயிட்டாங்க. ஆமா மக்களே, சாரி. சரி வாங்க, நம்ம 2 பேர் இருக்கிறது ஒரு 3 பேரா போனா நல்லது இல்ல, ஒரு 4 பேரா போவோம். அப்படி அடி நம்ம கேமராமேனோட சேர்த்து. வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பாத்துருக்குது வீட்டுவார் மீடியா. நான் உங்க விக்கி, நான் விஜய் தம்பா, விஜய் பரத், அப்புறம் கேமரா பின்னாடி நம்ம ஜிஜி. ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா உள்ள போறோம். மக்களோட மக்களா சேர்ந்து செம்ம ஃபன் பண்ண போறோம். எங்களோட நீங்களும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். ப்ரோ வேற லெவல். ஆடி மாசனால திருவிழா கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க ஒரு திருவிழா பாப்பலாம் வாங்க. ஏய் சாமி பாட்டுங்க, காலைல சாமி போட்டு ஆரம்பிச்சு சாமி. டேய் சும்மாறா. பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல பயங்கரமா இருக்கு கேம்ஸ் எல்லாம். நம்ம இந்த நிறைய ஈவென்ட் நடக்குது, அதை அப்படியே கவர் பண்ணிட்டு அப்படியே போவோம். சேலை கட்டிய சிலையே, உன் அழகில் மயங்கி போனேன். உன் கை வளையலில் நான் மாட்டிக்கொண்டேன் அடிமையாக. மீளாது துடிக்கிறேன். எப்பொழுது உன் கையை கொடுத்து என்னை மீட்பாய். காரணம் இல்லாமல் காத்திருக்கிறேன் பெண்ணே உன் அழகால். இப்படிக்கு உங்கள் நான், உயிர் உங்களுடையது தேவி. ஓகே ஓகே. ஆனா ஓப்பனிங் நல்லா வைபா இருந்தாரு. அக்கா பேனரை பார்த்தாரு பரபரப்பாயிட்டாரு. பரபரப்பாயிடுவாரு இவரெல்லாம். ஏய் சும்மாறா. பக்காவான ஹாப்பி ஸ்ட்ரீட்னாலே வந்து சாங் வைப் பார்த்துட்டு இருப்பீங்க. அன்னைக்கு ஆனா போன வாட்டி வந்தோட இந்த வாட்டி ரஷ். சும்மாறா. ரொம்ப அதிகமா இருக்கு. நானும் சொல்லிட்டே இருக்கேன் சும்மாறான்னு. கேக்குறியா? ஹாப்பி ஸ்ட்ரீட்னாலே அதான் சொல்ற கேளு. ஹாப்பி ஸ்ட்ரீட் உனக்கு தெரியல சொல்றேன். ஹாப்பி ஸ்ட்ரீட்னாலே வந்து எல்லாரும் வந்து டிஜே போடுவாங்க, டான்ஸ் ஆடலாம் வராங்க. அதை தாண்டி உள்ள இந்த மாதிரி இருக்கு சோஷியல் ஃப்ரீ அடாப்ஷன். டாக் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தீங்க அப்படின்னா, டாக் லவர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம வந்து அடாப்ஷன் பண்ணிக்கோங்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா. இன்ட்ரெஸ்ட் இருந்தா நம்ம மாதிரி அழகான புஷ்பான நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. நம்ம அப்படியே பாப்போம் வாங்க. சரி மக்களே, இப்ப வந்து நம்ம 3 ஈவென்ட் கவர் பண்றோம். என்ன சொல்லு? இந்த கூட்டத்திலே, இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. மியூசிக் ஜோன்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பெட் அடாப்ஷன் நம்ம கவர் பண்ணோம். அடுத்தது சித்து பாக்ஸ்ல அசத் கான் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தம்பி தான் நினைக்கிறேன் இவரு. ஆமா, அவரை மாதிரியே பண்றாப்ல. ஃபர்ஸ்ட் பெட் அடாப்ஷன் கவர் பண்ணோம். அடுத்தது வந்து டிஜே அங்க போயிட்டு 2 ஆட்டம் ஆடிட்டு டிஜே வந்து அது டிஜேவே கிடையாதுடா, அது வந்து வில்லேஜ் செட்டப். சார் வில்லேஜ் செட்டப் பண்ணி இந்த ஒயிலாட்டம்லாம் ஆடினாங்க. அப்புறம் 2 டோலு போலும் நின்னாங்க, அவங்க கூட ஆடிட்டு அடுத்தது மியூசிக் ஜோன் வந்து அவங்களையும் லைவ் பண்ணிட்டு லைவ் மியூசிக் பண்ணாங்க, அவங்களே கவர் பண்ணிட்டு இப்ப அடுத்த ஈவென்ட் சைக்கிளிங் போலான்னு இருக்கோம். இவனை நீங்க எதனா திட்டணும் நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. தம்பி வந்து அங்க ஒரு கவிதை சொன்னாரு. அப்புறமேட்டு வந்து சுடிதார் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கவிதை என்ன யோசிச்சீங்களா? ஆமாண்ணே, த்ரிஷாக்கா சுடிதார் சொல்லுவோமா? கண்டிப்பா. கவிதை நம்பர் 2 நல்லா இருக்கும். புடிச்சா நல்லா இருக்கும். முன்னாடி வந்து த்ரிஷாக்கா சாரில இருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு கவிதை சொன்னேன். இப்ப இந்தாண்ட சைடு வரும்போது போஸ்டர்ல வந்து த்ரிஷாக்கா இருந்தாங்க, அவங்களுக்காக ஒரு கவிதை. ஆனா த்ரிஷா மேடம் தயவு செஞ்சு இதை பாத்தீங்கன்னா திட்டிடாதீங்க. அவன் திட்டாத அளவுக்கு நீ கவிதை சொல்லு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆமா,
உன் துப்பத்தாவின் நுனியில் மயங்கி போனேன் பெண்ணே, உன் அழகை கண்டல்ல உன் நடிப்பை கண்டு. உன் நடிப்பின் மூலமாக என் மனதை நீ சிறை வைத்துக் கொண்டாய். எப்பொழுது மீட்டு தருவாய்? சாவியாக மீண்டும் உன் கைகளை கொடு. என் கையை வந்து திசா கை நினைச்சுக்கிறேன். ரெண்டாவது இப்ப நான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது வந்து சைக்கிளிங் போறோம் நம்ம. இங்க நான் உள்ள வந்துட்டு அப்பா என்னடா இவ்வளவு தூரமா இருக்கு கால் வலிக்குதுன்னு நினைச்சீங்கன்னா சைக்கிள் வந்து ஃப்ரீயா தராங்க. ஃப்ரீயா இல்லங்க, ஃப்ரீயா தாங்க தராங்க. நம்ம மொபைல் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நம்ம ரைடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மொபைலை வாங்கிக்கணும். ஓகே, யாராச்சும் சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ட்டு இந்த ஒரு இது ஏதோ அமௌண்ட்லாம் இல்லாம நம்ம போன் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு எப்போ வரமோ அப்போ சைக்கிளை விட்டுட்டு நம்ம போனை வாங்கிக்கலாம். போன வாட்டி அவன் இன்டர்வியூ எடுத்தான் அவரு, அதனால கட்ட சொல்லு. எனக்கு ஒரு டவுட், இப்ப நம்ம மொபைல கொடுக்கறோம், சைக்கிளை விட மொபைல் ரேட் அதிகமா இருக்கு, எடுத்துட மாட்டாங்களா? அவங்க இங்கதான் இருக்காங்க, நம்ம தான் எடுத்துட்டு போறோம், திருப்பி வரணும் நம்ம. சரி அதுக்காக போலாம், வாங்க வாங்க போ. ஆனா என் ஐட்டுக்கு சைக்கிள் போட்டு அந்த இடத்துல எங்களுக்கு 3 பேருக்கு விட்டா வாடகை அரபாட பத்திரம். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? சைக்கிளிங் ஈவென்ட் கவர் பண்றோம். ஆமா, இது பாத்தீங்கன்னா சைக்கிள் வந்து நீங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளேஷனை வந்து நம்ம விஜய் தம்பா அவர்கள் வந்து உங்களுக்கு தெளிவா சொல்லுவார். ஏன்னா போன வாட்டி அவரோட இன்டர்வியூ வர எதுவும் மக்களே, அதாவது இப்ப சைக்கிளிங் வந்து நம்ம எதுவும் இல்லைன்னா அப்போ ஒண்ணும் இல்லையா? அப்படி இல்லைங்க, கொடுத்துருவாங்க, வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி இல்ல மக்களே, அதாவது இப்ப சைக்கிள்னா அவர் எப்படி சொல்ல விடுங்க, சொல்லு எதுவும் இல்ல பாரு, ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காது, கடுப்பாயிடுவேன். இரண்டா மக்களே, எதுவும் இல்ல. எது மறுபடியும் எதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ற? அது அப்படியே பேச்சு வழக்குல வேணாம். சைக்கிள் இப்ப வந்துட்டேன், பாத்துட்டேன், இது எப்படி வாங்குறது, என்ன ப்ரொசீஜர் சொல்லு. எதுவும் இல்ல, அதாவது எதுவும் இல்லைன்னா வேணாப்பா, அது தெரியும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ரொம்ப நேரம் இருக்கிறோம். எதுவும் இல்ல மக்களே, அதாவது எனக்கு தேவை சைக்கிள் பாத்துட்டேன், ஓகேவா? பார்த்தாச்சு, சைக்கிள் பக்கத்துல இருக்காரு, அங்க போய் எனக்கு பயமா எப்படி தெரியல. எனக்கு கரெக்ட் தான். ஒரு நம்மளுக்கு ஒரு வீடியோவா உன்னோட வேலை என்ன, அது நம்ம எப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லலாம். தெளிவா சொல்லு மக்களே. அதாவது வந்தோம், சைக்கிளிங் ஈவெண்ட் ஒன்று இருந்துச்சு, அதுல வந்தோம், விசாரிச்சோம் இந்த மேனேஜர்கிட்ட என்ன இருக்கு. அதாவது நம்மள்ட்ட இருந்து ஒரு ப்ரூஃபை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம சைக்கிளை வந்து ரெண்டுக்கு கொடுப்பாங்க. இப்ப நம்மள்ட்ட வந்து ஆதார் கார்டோ இல்ல ஓட்டர் ஐடி, மொபைல் அந்த மாதிரி வச்சு ஒரு ப்ரூஃப் வந்து அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணணும். அடமானம் கொடுக்கணும். அடமானத்துக்கு கொடுத்துட்டு நம்ம சைக்கிள் எடுத்து எவ்வளவு நேரம் வேணா, அதாவது இந்த ஜோன் உள்ளே சுத்திக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஜோன் இருக்கு, அந்த ஜோன் உள்ளே நம்ம சுத்தி எத்தனை நேரம் சுத்திக்கலாம். எப்போ போய் நம்ம சைக்கிள் ரிட்டர்ன் கொடுக்கணுமோ அப்ப நம்மளோட ப்ரூஃபோ போனோ எது கொடுத்தோமோ அதை வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். இந்த ஒரு டவுட் இருக்கலாம் நம்ம தம்பிக்கு வந்த மாதிரி, இந்த சைக்கிளோட நம்ம கொடுக்குற அடமான பொருள் ஐபோனு இந்த போன்லாம் காஸ்ட்லியான வச்சு அதை எடுத்துட்டு ஓடிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி டவுட் இருக்கு. ஆமா, நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஒரு சைக்கிள்ல ஏற்பட்ட சைக்கிள் வச்சிருக்காங்க, அதனால இந்த சைக்கிள் எல்லாம் விட்டுட்டு போன திரும்ப மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்காக ஒரு ஈவெண்டா ஒரு ஆர்கனைசேஷன்ல பண்றதுனால அது பண்ண மாட்டாங்க. நம்பி உங்களோட போனை வந்து கொடுத்துட்டு போலாம். கண்டிப்பா நீங்களும் உங்க போனை கொடுங்க, சைக்கிள் வாங்குங்க, ஜாலியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. ஓகே, நான் பான சைக்கிளை தூக்கிட்டு கொடுத்துட்டு நாங்க அடமானத்தை போன வாங்கிட்டு வந்துடுறோம். போமா, இல்லைன்னா வீட்டுல ஷேர் பண்ணிடலாம். மூணாவது ஷாட் கேமரா அடிக்கலாம். ஓ, எனக்காக